ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கிளாஸ். நான் இப்போ வந்து பூ வந்து 2 மெத்தட்ஸில் வந்து எப்படி நெருக்கமாக கட்டுறது அப்படின்றது தான் இப்போ நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் நார்மலாக கட்டுற மாதிரி தான், ஒரே ஒரு லைன் ரோப் மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், கயிறு நார்மலாக கட்டிட்டு தான் இருக்கேன். ரெண்டு பூவை அறுத்து வச்சு நார்மலாக இந்த சைடு 2, மேலே 2, கீழே 2, அந்த மாதிரி நார்மலாக எடுத்து கட்டிகிட்டே வரணும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதையே திருப்பி வச்சு கட்டணும். இப்போ ஃபஸ்ட்டு டைம் எத்தனை 4 முறை கட்டியிருப்போமா, அதே மாதிரி 2 பூவை எடுத்து வச்சு மேலே 2, கீழே 2 எடுத்து வச்சு அதே மாதிரி ஒரு 4 வருஷம் கட்டினதுக்கப்புறம் 4 பூ கட்டினதுக்கப்புறம் திரும்ப அதை திரும்பி வச்சு கட்டணும். உங்கள் வீடியோக்காக நான் ஸ்லோவாக காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம திருப்பி வச்சு 4 இடத்துல திருப்பி வச்சு கட்டிகிட்டே வரும்போது பூ வந்து எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள். எங்கன்னா நான் கட்டின நூல் தெரியுதா பாருங்கள், நானே விரித்து வச்சு காமிச்சா கூட நூல் தெரியாது, அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் பூவு. இந்த மாதிரி கட்டி பாருங்கள், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்தது இப்போ நான் செகண்ட் மெத்தட் வந்து கட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா பின்னல் டைப்பில் இருக்கும். இது வந்து கட்டுறதுக்கு எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் கட்ட பழகிட்டோன்னா ரொம்ப ஈஸி. நீங்களாம் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் வந்து கோப்பாங்க. நான் இது வந்து நான் கட்டுற மாதிரியே நான் சொல்லிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பூ எடுத்து வச்சு நார்மலாக தான் கட்டிக்குவேன். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏன் 2 ரோ போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு வந்து பின்னாடி தெரியறதுக்காக 2 ரோ போட்டிருக்கேன். நார்மலாக வந்து 2 பூ எடுத்து வச்சு கட்டிக்கணும் 2 தடவை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் கவனமாக பார்க்கணும். இது பாருங்கள், தேர்ட் டைம் கட்டும்போது முன்னாடி கட்டின பூவோடு சேர்த்து இந்த பூவையும் சேர்த்து நாட் போடணும். பாருங்கள் திரும்ப பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு நம்ம கட்டுவோம்ல, அந்த முன்னாடி இருக்கிற பூவோடு சேர்த்து நாட் போட்டுக்கிட்டே வரணும். நான் அதுதான் சொன்னேன், கொஞ்சம் அது கஷ்டம்னு சொன்னேன், ஆனால் பழகிட்டோன்னா ரொம்ப ஈஸி. பாருங்கள், எப்போ எடுத்து வச்சாலும் ஃப்ரண்ட்டு பூவோடு சேர்த்து அந்த முன்னாடி கட்டின பூவோடு சேர்த்து நம்ம நாட் போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு பின்னல் ஃபார்ம் ஆகும். அது நமக்கு வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். அப்படியே ஜடை மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நம்ம தலையில் வந்து ஜடை பின்னுள்ள பூ வச்சு அந்த மாதிரி ஜடை மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நீட்டு பூ, இந்த ஜாதி மல்லி பெருசாக இருக்குமா, அதில் இதெல்லாம் கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நித்திய மல்லி, ஜாதி மல்லி இதிலெல்லாம் கட்டும்போது அந்த வரிசை வந்து அழகாக தெரியும். இன்னும் நீங்கள் கலராக வந்து நூல் கூட போட்டுக்கலாம். இப்போ தான் நிறைய நூல்கள் த்ரெட்டெல்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி உலன் டைப் நூல்லே வந்து நிறைய இருக்குது பார்த்தீங்களா, பின்னல் டைப்பில் இருக்குது. நான் இப்போ கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டே இருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாலே என்னோடய வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். சரி, நீங்கள் லைக் போடலனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, பில்லன் டைப்பில் இருக்குது. பை பாய்.